எனக்கு எங்களுடைய தமிழே சொல்லுவார்கள், எனக்கு காதல் பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுவார்கள், பகடியாய் சொல்லுவார்கள், இவர்களுக்கு பைத்தியம் பிடித்திட்டது, அதனாலே தான் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதே போல தான் எங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் எனக்கு இயேசுவின் மேல் பைத்தியம் பிடித்தபடியினால் நான் பைத்தியக்காரனாய் அல்ல, நல்லொரு மனுஷனாய் வாழுகிறேன். பைத்தியம் பிடித்து அலையவில்லை, மற்றவர்களுக்கு பார்க்கும்போது அப்படியாய் தெரிகிறது. இன்றைய நாளிலும் நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். போன கிழமை நான் சொன்னேன், அந்த குள்ள மனுஷன் கிறிஸ்துவை காண அவன் விரும்பின போது அவர் எப்படி அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அவன் உண்மையாய் அவரை பார்க்க போன போது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அவனை கூப்பிட்டு அவனோடு கூட நடந்தார் என்று சொல்லி. அதே போல இன்றைய நாளிலும் நான் என்ன காரியத்தை குறித்து பேசலாம் என்று சொல்லி என் பைபிளை எடுத்து வாசித்த போது, நீ காணாதிருந்தும் விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசி, நீ பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் அதிகாரத்திலே 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே, கண்டு நீ விசுவாசிப்பதை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிப்பது உனக்கு சிறந்ததாய் இருக்கிறது என்று சொல்லி, நாங்கள் இயேசுவை காணவில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசுவை அறியவில்லை, ஆனால் நாங்கள் நம்புகிறோம் அவரின் கடவுள் என்று சொல்லி. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பல காரியங்கள் எங்கள் வாழ்விலே நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம், வாழ்கின்றோம். ஆனால் சில காரியங்கள் நிறைவேறுகிறது, சில காரியம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் கண்டுதான் சில காரியத்தை நம்புவோம், காணாமல் விட்டால் நாங்கள் எதையும் நம்ப மாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கண்டு நம்புவதை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிற நீ பாக்கியவான் என்று சொல்லி. அதை தான் நானும் சொல்லுவேன். நான் கிறிஸ்துவை அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அவரை காணவில்லை, ஆனால் என்று சொல்லுகிறேன், நான் அவரை கண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் அவரை அறிந்திருக்கிறபடியினால். ஒருவனை அறியாவிட்டால் அவனை நாங்கள் காண்பதும் அறிவதும் என்பது ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் ஒருவனை கண்டால் தான் சொல்லுவேன், நான் அவனை கண்டேன். எங்களோட தமிழை நாம் சொல்லுவோம், ஓ எனக்கு தெரியும் அவனை, நான் அவனை அறிவேன் என்று சொல்லி. அப்ப நாங்கள் அவனை அறிந்திருக்கிறோம் என்று நாங்கள் எப்ப சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒருவனை கண்டு அவனோடு உறவாடும் போது, அவனோடு பழகும் போது, அவர்களோடு நடக்கும் போது மன்னிக்க வேண்டும், நான் அவர்களை நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் அவர்களை அறிவோம், அவனை அறிவோம். சில வேளையில் ஒரு தீய மனிதன் இருந்தானால் அவனை குறித்து நாங்கள் சொல்லுவோமானால், ஓ அவனை பற்றி நான் அறிவேன், அவன் ஓல்ரெடி எப்படியானால் என்று. ஒரு நல்ல மனிதனை குறித்து நாங்கள் பேசுவோமானால் அதில் என்ன, எஸ் அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் அறிந்திருக்கிறேன், அவர் நல்லவர், நல்ல காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி செய்கிறவர் என்று. அதே போலதான் நாங்கள் ஒருவரை அறிந்திருந்தும் நாங்கள் அவரை அறியாதவர்களாய் இருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்விலே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்றைய தினம் நான் அவரை அறியவில்லை, நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு கொடுத்த காரியத்தின் நிமித்தம். ஆனால் நான் திரும்ப அவரோடு நடக்கும் போது, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் வாசிக்கும் போது, நான் அவரை அறிந்தபடியினால் நான் அவரை கண்டேன் என்று நான் சொல்லுகிறேன். அறியாவிட்டால் நான் காண முடியாது, ஆனால் அறிந்தால் கட்டாயம் கண்டிருக்கிறேன். அதை எப்படி நான் சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் அப்படி சொல்லுகிறேன். அதை சிம்பிளாக தரும். எனக்கு ஒரு போன் இருந்தால் தான், அதை யூஸ் பண்ணினா தான் எனக்கு தெரியும், நான் அதை அறிந்தபடியினால் தான் நான் யூஸ் பண்ணுகிறேன். அப்ப கிறிஸ்துவை நான் அறிந்தபடியினால தான் நான் அவரை நான் காண்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். அப்படியானால் நான் காணவில்லை அவரை, ஆனால் அவரை நம்பினேன், ஆனால் இன்று நான் அவரை காண்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் இன்று அவரை காணவில்லை, ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் அவரை அறிவீர்கள், அவரை காண்பீர்கள். அதைத்தான் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்கள்
இன்று என்னை காண்கிறீர்கள், ஆனால் காணாமல் என்னை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி, அதிலே தோமா என்கின்ற ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவருடைய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவர் தன்னுடைய சீசர்களிடத்திலே வந்தபோது அந்த இடத்திலே தோமா இருக்கவில்லை. அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், தோமா, கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம், கிறிஸ்து வந்தார் என்று. அப்ப அந்த தோமா சொல்லுகிறான், தேவனிலே அன்பா இருந்தவன் தான், தேவனோடு கூட நடந்தவன் தான், அவருடைய வார்த்தையில் ஏற்றுக்கொண்டவன் தான். ஆனாலும் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை நம்புவதற்கு. அவன் சொல்லுகிறான், அவரை நான் கண்டால் ஒழிய, என் கையை நான் போட்டு அவருடைய அந்த விழாவிலே போட்டு பார்த்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த சீஷனை அவர் மீண்டும் சந்தித்து சொல்லுகிறார், என்னுடைய விழாவிலே கையை போட்டு பார் என்று சொன்னபோது அவன் ஆண்டவரே என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டுதான் விசுவாசிக்கிறாய், ஆனால் மற்றவர்களோ அவர்கள் காணாமலே விசுவாசித்தார்கள் என்று சொல்லி, அப்ப கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் அவனுடைய விசுவாசம் கர்த்தருக்கு முன்பாக மேன்மையாய் காணப்படுகிறது, பெரிதாய் காணப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் கிறிஸ்துவை கண்டவர்கள் தான் அவரை நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள் என்றால் 2000 வருஷத்துக்கு முன்பு கிறிஸ்து பிறந்தார், யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிகிறவர்களாயும் காண்கின்றவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே கிறிஸ்துவை அறிவதும் காண்பதும் என்பது ஃப்ரீ, ஆனால் அது எங்களுடைய கருத்திலே இருக்கிறது, பணத்தை கொடுத்து பெற்றுவிட முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இன்றைய நாளிலே விசுவாசம் என்பது காணாமல் நம்புவதுதான். உதாரணத்துக்கு சொல்வோமானால், நாங்கள் ஒருவரை திருமணம் பண்ணுகிறோம், அவர்களை எங்களுக்கு தெரியாது, சில வேளைகளில் நாங்கள் அவர்களை அறியவே மாட்டோம், ஆனால் நாங்கள் அவரிலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். எப்படி? இவர் என்னை கைவிட மாட்டார், இவர் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். யார் இவர் என்று அறியார், ஆனால் அவருடைய சரீரம் உருவம் மாற்றம் எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் அவரிடத்திலே எந்த இதுவும் இல்லை. சில வேளைகளிலே தோற்று போய்விடுகிறது அந்த வாழ்வு, சில வேளைகளில் வெற்றியாய் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை காணாதிருந்தும் கிறிஸ்துவை அறியாதிருந்தும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அவனோடு கூட நடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய வாழ்வு வெற்றியாய் காணப்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவரோடு வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்த வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போமானால், அல்லது நாங்கள் அவரோடு வாழ்ந்து பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நடப்போமானால், நாங்கள் வாழ்வோமானால் அவர்களே நாங்கள் நடந்துவிட முடியும். கிறிஸ்துவோடு வாழ்வதுதான், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடாது. அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லாரும் எல்லாற்றையும் ஈஸியிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையை சிலர் நம்பிவிட மாட்டார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்பவர் அதிகம் குறைவு. இந்த பூமியிலே உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லை. ஏமாற்றுபவர்களை அநேகம் பேர் நம்புகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். இது இந்த பூமியிலே யாரும் மறக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. அரசியல்வாதியை நம்புகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். ஒவ்வொருவரை நம்புகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலே கடைசி முடிவிலே பார்த்தால் எங்கேயோ ஒரு விதத்திலே ஒரு சிறிய ஏமாற்றத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்விலே நான் கண்டதை சொல்லுகிறேன், இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறதையும் சொல்லுகிறேன். எங்களை நாங்கள் நம்பி போகும்போது ஏமாற்றாத ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என் நோய்களை சுகமாக்குவார் என்று சொல்லி நினைத்தால் அவர் சுகமாக்குவார். எந்த பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் என்னை குறித்து எனக்கு அதிகம் சொல்ல விருப்பம் இல்லை, ஏனென்றால் என்னைத்தான் நானே புகழ்கின்றவனாக இருக்கும். ஆனால் என்னுடைய இருதயத்தில் இந்த காரியம் நினைவு வருகின்றபடியினால் கேன்சர் வியாதிகள் கூட எவ்வளவோ பேரை கர்த்தர் சுகமாகி இருக்கிறார். இந்த லண்டன் தேசத்திலே கூட இருக்கிறார்கள்.
நான் அவர்களுடைய நம்பர் கூட சாட்சியார் இலங்கை தேசத்தில் இருக்கிறார்கள். யார் இயேசு என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி நம்பி முழங்கால் படியிட்டு தனக்காக ப்ரே பண்ணுங்க என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாகி இன்றைக்கு அவர்கள் தேவனுக்குள்ளே சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதனால் தான் கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், என் நாமத்தினாலே பேய்களை துரத்துங்கள், நோய்களை சுகமாக்குங்கள், வியாதிஸ்தவர்களை சுகமாக்குங்கள், குருடர்களை பார்வையடைய பண்ணுங்க, முடவர்களை எழுப்பி நடக்க பண்ணுங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி, அதனாலே தான் இன்றைக்கும் இலவசமாய் தேவன் அந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். பைபிளிலே நாங்கள் வாசிக்கலாம், மத்தேயு, மார்க்கு, லூக், ஜான்ல பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் எதற்காக அவரை நம்பி வந்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு போனார்களே தவிர பெற்றுக்கொள்ளாமல் போகவில்லை. எந்த ஒரு புக்கிலும் காணப்படாதது இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளிலே மாத்திரமல்ல, குரானிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய குரானிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். இருக்கு ஜசுர் சாமம் அதர்வனம் என்கின்ற 4 வகை வேதத்திலும் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. எங்களுடைய நான் முந்தி சைவ சமயத்தில் இருந்தவனாக இருந்தபடியினால் நான் சொல்லுகிறேன், சைவ மதம் என்று சொல்லப்படுகிற மதத்திலே 4 வகை வேதம் மதம் இருக்கிறது. இருக்கு ஜசுர் சாமம் அதர்வனம். அந்த இருக்கு ஜசுர் சாமம் அதர்வனம் என்பதிலே காயத்ரி மந்திரம் என்கின்றதுதான் மூல மந்திரம். அந்த காயத்ரி மந்திரமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுகிறது. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், ஷார்காஷன் என்று சொல்கின்ற ஒரு மனுஷன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிராமணன், அவரை இன்றைக்கு பப்ளிக்கா அதை சொல்லிக் கொண்டு திரிகிறார். ஏன் நான் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் நான் பிராமணன் அல்ல, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஆனால் அவரோ சமஸ்கிருதத்தை தான் வாழ்ந்தவர் வளர்ந்தவர். அப்ப அந்த மனுஷன் இன்றைக்கு பப்ளிக்காய் சொல்லிக் கொண்டு தெரிகின்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ இன்றைய நாட்களிலே அது வெளி வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பைபிள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் நான் என்னை யாவருக்கும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் தன்னை இந்த பூமியின் ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை முனை வரை, அதாவது பூமியின் ஒரு இடத்தை தொடங்கி ஒரு இடத்தை முடியுமானால் அது எங்கு தொடங்கி எங்கு முடிகின்றதோ அதனுடைய கடைசி எல்லை வரைக்கும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். கிறிஸ்துவை தேவன் அறிவிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் சொன்னவைகள் நிறைவேறுகிறது. இன்றைக்கு மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவம் மதம் கிடையாது. கிறிஸ்து மதத்தை கொண்டு வரவில்லை, அவர் கொண்டு வந்தது நித்திய ஜீவனை. அப்ப நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் அவர் அந்த விசுவாசம் என்கின்ற காரியம். ஏன் அவரை விசுவாசம் வைக்க சொல்லுகிறார்? ஏன் அவர் என்னை நம்ப சொல்லுகிறார்? ஏன் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண சொல்லுகிறார் என்றால், அவர் ஒரு சமயத்தை ஏற்படுத்துறதுக்கு அல்ல, அல்லது ஒரு புதிதான ஒரு சமயத்தை கொண்டு வந்து 4 சமயத்தோடு சொல்லி ஒரு 5வது சமயமாய் வைக்க அல்ல, மதமாய் ரிலிஜனாய் வைக்க அல்ல. அவர் தன்னை பின்பற்றுங்கள் என்பது அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதோடு ஒரு சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு. என்ற பூமியில எதெல்லாம் இழந்து ஒரு மனுஷன் இருக்கிறானோ, கிறிஸ்துவிடத்திலே போனால் அவன் அவ்வளவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டு வாழத்தக்க ஒரு மனுஷனாய் மாற்ற கிறிஸ்து போனவராக இருக்கிறார். இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. அப்படித்தான் நான் வாழ்ந்தேன், ஒன்றும் இல்லாத மனுஷனாய், மரணத்தை தேடி வாழ்ந்த மனுஷன். ஆனால் இன்றைக்கு ஜீவனை குறித்து பேசுகிற மனுஷனாய் கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். நான் மரணத்தை தேடினவன், சாவை தேடினவன், எல்லாவற்றையும் வெறுத்தவன் இந்த பூமியிலே. அப்படியாய் நான் காணப்பட்டேன். ஆனால் இயேசு ஜீவனை கொடுக்கிறதற்காகத்தான் தன்னை விசுவாசிக்க சொல்லுகிறார். என்ன? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக. அதை 20வது அதிகாரம் யோவானிலே நாங்கள் வாசித்துக் கொண்டு போவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இயேசு நடுவே வந்து அவர் சொல்லுகிற வார்த்தை 2-3 தடவைகள் இந்த அதிகாரத்திலே மாத்திரம் சொல்லுகிறார்.
உங்களுக்கு சமாதானம். ஒரு சமாதானம் என்கின்றது அவர் கொடுக்கின்றார். அதை நாங்கள் யோவானிலே 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு உயர்த்தப்பட்டார். இயேசு உயர்த்தப்பட்டதற்கு நோக்கம் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. நித்திய ஜீவன் கொடுக்க தேவன் அதற்காகத்தான் தன்னை விசுவாசிக்க சொல்லுகிறார். நித்திய ஜீவனை அவர் கொடுப்பதற்கு, சமாதானத்தை கொடுப்பதற்கு, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, விடுதலையை கொடுப்பதற்கு, தன்னை தேடி வருகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கும்படி. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த யோவான் 20வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவரை கல்லறையிலே வைக்கப்பட்டாயிற்று. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை தேடி போகிறார்கள், அங்கே காணவில்லை. அவர்கள் வேதனையோடு திரும்புகிறார்கள். ஆனால் தேவதூதர்கள் அவர்களுக்கு முன்பாக தோன்றி சொல்லுகிறார், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தேடி வருகிறவர்களை அவர் தேடி வருகிறார். நாங்கள் வாசிக்கலாம், அந்த மரியாள் அந்த இடத்திலே வந்தபோது இயேசு கிறிஸ்துவானவர் அவளுக்கு பின்னாக வந்து நின்று அவளை கூப்பிடுகிறார். அவள் கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்துவை அவள் அறிகின்றாள், காண்கின்றாள். ஒருவர் ஒரு இடத்திலே நின்றும் நாங்கள் அவரை அறியாதிருந்தால் அவர் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அவரை கண்டுவிட முடியாது. தேவனாகிய ஆண்டவர் ஒரு மனுஷனைக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் உண்மையாய் தேடும் போது அவர் காண்புகின்ற தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் நான் போன சண்டே சொல்லுகிறேன், அவரை உண்மையாய் தேடினால் அவர் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஸ்டேவான், sit down please. ஒரு மனுஷன் தேடினால், ஒரு மனுஷன் கிறிஸ்துவை தேடினால், கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட நடந்து போய்கொண்டிருந்தார். நடந்து போய்கொண்டிருந்த போது அவர்கள் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர், அதில் ஒருவர் சொல்லுகிறார், நீர் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அந்த கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் கொடுக்கும் போது அவர் தனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்பதை அறிந்து அந்த இடத்திலே வருகிறார். அந்த 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 மரியாளானவள் அவருடைய சரீரத்தை போய் பார்க்கிறாள், காணவில்லை. கிறிஸ்துவை தேடுகிறாள், காணவில்லை. அவள் தன்னை தேடுகிறதை அறிந்தவர் அவளுக்கு பின்பாக வந்து நிற்கிறார். அவள் கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது அவள் அந்த சத்தத்தை கேட்டு அவள் திரும்பி ஆண்டவரே என்கின்றாள். ஏனென்று சொன்னால் அவள் அந்த சத்தத்தை ஆல்ரெடி அறிந்தவளாய் இருந்தாள். கிறிஸ்துவோடு வாழ்ந்தவள், கிறிஸ்துவோடு நடந்தவள், கிறிஸ்து அவளுடைய பாதத்திலே இருந்தவள், ஆல்ரெடி அவளோடு கிறிஸ்துவோடு கதைத்தவர்.
அதே போல அவருடைய அந்த சத்தத்தை கேட்டபோது அவள் ஆண்டவரே என்கின்றார். இப்ப எங்களுக்கு கூட தெரியும், நாங்கள் அதிகமாய் நெருக்கமாய் பழகினவர்களாய் இருந்தால் அவர்களுடைய சத்தத்தை கேட்டவுடன் இது இன்னார் என்று, வாய்ஸை கேட்டவுடன் நாங்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அன்பாய் பழகினவர்கள் சில இடங்களிலே போன்லே கூட சில பேரோடு கதைப்போம், எங்களுக்கு சிலரோட வாய்ஸ் மறந்துடும். ஆனால் ஒரு இடத்திலே போவோம், அந்த 25-30 பேர் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய சத்தம் பெறும், நாங்கள் அது இன்னார் தான் என்று அறிந்து கொள்ளுவோம். அதே போலதான் ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பனுடைய சத்தத்தை மந்தைகள் ஆடுகள் அறிந்திருக்கிறது என்று சொல்லி. அப்ப அவள் தன்னை தேடுவதை தேவன் அறிந்தார். அவளை பார்த்து கூப்பிடுகிறார். எப்படி என்று சொன்னால், மரியாளே, என்னத்தை ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று அவர் கேட்கிறார். 13வது வசனம், தேவதூதர்கள் வந்து கேட்கிறார்கள், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார். அப்ப தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் கூட அவளிடத்திலே வந்து தேவனை, கிறிஸ்துவை அவர்கள் தேடினதை கண்டார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கிறிஸ்துவை தேடுவோமானால் நாங்கள் காணுவோம். நான் இந்த பூமியிலே கிறிஸ்துவை காண்பிப்பது நித்திய ஜீவனுக்காக மாத்திரமே. ஆனால் கிறிஸ்துவை நாங்கள் தேடும் போது எங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கும், பலன் உண்டாயிருக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், எங்களுடைய வாழ்விலே யாவும் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்த போது நாங்கள் அவரை நாங்கள் அறியவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் அந்த தேசத்துக்குரியவர்கள் அல்ல, அந்த மதத்துக்குரியவர்கள் அல்ல. ஆனாலும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு இன்னொரு மதத்தவனாய் இருந்தாலும் அவர் ஏன் வெளிப்படுகின்றார்? அப்படி நாங்கள் யோசிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லிவிட்டு போய்விடுகிறோம், அவர் கிறிஸ்தவ கடவுள், வெள்ளைக்கார கடவுள், எங்களுக்கென்று ஒரு கடவுள் இருக்கென்று சொல்லி. ஆனால் கடவுள் ஒன்றுதான். பல பேர் பல மதங்களையும் பல கடவுள்களையும் உருவாக்கி விட்டார்கள். அதற்கு ஆதாரங்கள் கூகுளில் இருக்கிறது, நாங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை தேடும் போது கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன் என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததே எங்களுக்காகத்தான், எங்களை விடுவிக்கத்தான். ஒரு வீட்டிலே தகப்பன் உழைத்து கொண்டு வந்து சமைத்து சாப்பாட்டை போட்ட பின்பு பிள்ளை அதை சாப்பிடாமல், பிள்ளை அதற்குரிய காரியங்களை அனுபவிக்காமல், அந்த பிள்ளை வாங்கி வைத்திருக்கிற நல்ல உடுப்பை உடுத்தாமல், சாப்பிடாமல், அழுக்காக கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு காணப்படும் போது உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோம். நாங்கள் யோசிப்போம், அந்த பிள்ளை இடத்துல போய் ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிறாய், ஏன் உடுத்தாம இருக்கிறாய், ஏன் இப்படி இருக்கிறாய், நான் உனக்காக யாவையும் வைத்திருக்கிறேனே. ஆனா அந்த பிள்ளை அதை அறியல்ல என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அதே போலதான் தேவனாகிய கர்த்தர், அவர் கடவுளாய் இருந்தவர். அவர் வந்து, நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காக உயிர்த்தேன், ஆனாலும் நீ அதை இன்னும் அதற்குரிய காரியத்தை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு என்ன காரணம்? நீ என்னை விசுவாசித்தாயானால் நான் எதற்காக பூமிக்கு வந்தேன், எதற்காக மரித்தேன், எதற்காக உயிர்த்தேன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது 9வது வசனம். 8வது வசனம், அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் அவரை காணவில்லை, ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை தரிசியாமல் இருக்கிறீர்கள்,
ஆனால் அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறீர்கள். நீங்கள் அவரை காணவில்லை, ஆனால் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் அவரை தரிசிக்கவில்லை, ஆனால் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள். அதனாலே சொல்லி முடியாததுமான மகிமையினாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய், சந்தோஷம் என்கின்றது சொல்ல முடியாத ஒரு மகிமையாய் இருக்கிறது. அந்த சொல்ல முடியாத மகிமையாய் இருக்கிற அந்த சந்தோஷத்திலே நீங்கள் நிறைந்து களிகூர்ந்து இருக்கிறீர்கள். அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மாவின் ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி, அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆத்ம ரட்சிப்பு விசுவாசத்தினாலேயே உண்டாகின்றது. அது காணாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும், காணாத அவரை தரிசிப்பதும், காணாத அவரிடத்திலே அன்பு கூறுகிறதும், காணாத அவரிடத்திலே பற்றுதலாய் இருப்பதுமே எங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகின்றது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே பற்றுமாயிருந்து, இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பாயிருந்து, அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கும் போது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எங்களுடைய மீறுதல்கள் யாவும் மன்னிக்கப்படுகிறது. நாங்கள் அவரை விசுவாசிக்கும் போது எங்களுக்கு சகலதும் கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் பிறக்கும்போது, அவன் விசுவாசிக்கும் போது, அவன் பிறக்கும்போது தேவன் அவரை நித்திய ஜீவனுக்குள்ளே அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ளே அவர் நடத்துவதற்கு எங்களுக்கு தேவையான காரியம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் காணப்பட வேண்டியதுதான். ரோமர் 6வது அதிகாரம் 22, 23 நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அவர் அதை எழுதும்போது அப்படி எழுதுகிறார். எப்படி? அவர் அப்படி இருக்கின்றபடியினால், நான் அவருக்குள்ளே காணப்படுகிறதினால். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு படியினால், நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையானபடியினால், நீங்கள் அவருக்குள்ளே காணப்படுவதினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதினால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி பாருங்க. ரோமர்களே சொல்லப்படுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல பேதுருவிலே நாங்கள் வாசிக்கும் போது, காணாதிருந்தும் அன்பு கூர்ந்து, தரிசியாமல் இருந்தும் விசுவாசித்து, விசுவாசத்தின் பலனாகிய மீட்பை, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். எங்களுக்கு இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிற, எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்ம ரட்சிப்பு, விடுதலை, நித்திய ஜீவன், இவைகளை பெற்றுக் கொள்ளுவதற்கு முக்கியமாய் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், காசு கொடுக்க தேவையில்லை, பணம் கொடுக்க தேவையில்லை. அவர் மேல் விசுவாசமாய் இருந்தால் சகலவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கின்றது. காணாதிருந்தும் அன்பு கூறுகிறதும், தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைக்கிறதும். அப்படி நாங்கள் காணாதிருந்து அன்பு கூர்ந்து நாங்கள் காணாமல் அன்பு கூற மாட்டோம். சரியான கடினம். ஆனால் இப்ப இந்த
இந்த பட்டணங்களிலே நாங்கள் இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் காணாமல் நம்ப வேண்டிய காரியங்களை நிறைய செய்கிறோம். ஒரு கம்பெனிக்கு நாங்கள் பே பண்ணுகிறோம், ப்ராடக்ட் வரைக்கும் முதல் நாங்கள் என்ன நம்பிக்கை எங்களுக்கு வரும் என்கிற நம்பிக்கை. இந்த உலகத்திலே இருக்கிறதான இந்த மாதிரியான அழிகின்ற காரியங்கள் கூட இவனமாய் தான் வந்துவிட்டது. நீ முதல் நாங்கள் இபேலையோ அமேசான்லேயோ எங்கே இந்தியாவிலே இருந்தோ இலங்கையில இருந்தோ உடுப்பை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் முதல் பே பண்ணுகிறோம். இந்தியாவில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு தெரியாது, அந்த கம்பெனியை தெரியாது, அட்ரஸ் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆன்லைனில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பே பண்ணி விடுகிறோம். வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அது உலகத்துக்குரியதான நம்பிக்கை. அப்படி நாங்கள் மனுஷரிடத்திலேயே அப்படி நம்பிக்கை வைக்கிற நாங்கள் தேவனிடத்தில் ஒரு முறை அப்படி வைத்து பார்ப்பது எவ்வளவு நலமாயிருக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார் 1 பேதுருவிலே, நீ காணாதிருந்தும் அன்பு கூர்ந்தீர்கள். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் அவரை காணவில்லை கிறிஸ்துவை, ஆனால் அன்பு கூறுகிறீர்கள். அவரை தரிசிக்கவில்லை, நீங்கள் அவரை பார்க்கவில்லை, ஆனால் அவரிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். ஆனபடியினால் உங்களுக்கு விடுதலையாகிய ஆத்ம ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஆனால் இவர் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அந்த நாட்களிலே அவர்தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். தேவனுடைய மனுஷன் எழுதும் போது எழுதுகிறார், நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன், நாங்கள் பல விடயங்களை நாம் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பல விடயங்களை நாங்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான், ஒரு முறை கிறிஸ்துவை நம்பி பாருங்க, ஒரு முறை கிறிஸ்துவை தேடி பாருங்க. உண்மையாய் கிறிஸ்து கல்லல்ல மண்ணல்ல. நான் அதை சொல்லுவதற்கு வெட்கப்படுவதும் இல்லை, கூச்சப்படுவதும் இல்லை, யாருக்கும் பயப்படுவதும் இல்லை. என்னுடைய தாய் தகப்பனையை இருத்தி வைத்து சொன்னவன் நான். இங்கே இருந்து போன போது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் என்று சொல்லி என் மனைவி சாட்சி. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், பைபிள் சொல்லுகிறது தெளிவாய், நீ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசு, மனுஷனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இப்ப நான் உண்மை உள்ளவனாய், உங்களுக்கு உண்மை உள்ளவனாய், இதை பார்க்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் உண்மை உள்ளவனாய், தேவனுக்கும் உண்மை உள்ளவனாய் இருக்க நான் விரும்புகிறேன். மனுஷர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலாம், வெறுக்கலாம், ஒதுக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், உண்மையாய் உங்களுடைய அறை கதவை பூட்டிவிட்டு அல்லது உண்மையாய் தேவரை கிறிஸ்துவை தேடினால் கண்டுகொள்வீர்கள். அப்படி காணாத கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தரிசிக்க விரும்பி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் 1 மாசம் இருந்து பாருங்க. உங்களை அறியாமல் இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலையை சமாதானத்தை தரும். பிறகு நீங்க இதை விட்டு போகவே மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், ஒருவன் எப்படி ஒரு சாப்பாட்டு கடை 10 சாப்பாட்டு கடை இருக்கும்போது போய் 10லும் சாப்பிட்ட பின்பு 1ஐ ருசி பார்த்த பின்பு அதற்கு பிறகு அந்த 1க்கே போவான், 9க்கு போக மாட்டான். அது உலக நியதி, அது நாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, இங்கு ஆத்துமா இருக்கிறது, அந்த ஆத்துமா ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இந்த ஜீவனும் இங்கு இருக்கிற அந்த ஜீவனும் இணைந்து விட்டால் பிறகு இந்த ஆத்துமா எங்கேயும் போகாது. அதுதான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஜீவன் இங்கே இருக்கிற ஜீவன் இணையும். ஏனென்றால் இங்கு ஜீவன் இருக்கிறது, அது உயிராயிருக்கிறது. இங்கு ஜீவன் இருக்கிறது, அது உயிராயிருக்கிறது. கல்லு மண்கள் இடத்திலே ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் 1 முறை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்க. இதனால் எனக்கு ஒரு லாபம் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ பெற்ற நன்மையை மற்றவனுக்கு கொடு. எனக்கு தெரியும் நான் பெற்றது எது, மற்றவர்கள் பெற்றிருப்பது எது, பெறாதிருப்பது எது என்று. அதனாலே தான் நான் சொல்லுகிறேன். இதோடு கூட நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவரீர், உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்புக் கொடுப்பீர்களானால் கிறிஸ்துவை கண்டுகொள்வீர்கள். தேவரீர், இந்த வேளையில் என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை நான் அறியாதிருந்தேன் ஆண்டவரே, ஆனால் உம்மை நான் நம்பினேன் ஆண்டவரே. உம்மை தரிசியாதிருந்தேன் ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசித்தேன் ஆண்டவரே.
நீர் எனக்கு அந்த ஆத்ம ரட்சிப்பாகிய நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. யாரெல்லாம் பிதாவே உமக்கு முன்பாக நீர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். மனுஷனுடைய பலவீனமான பாத்திரத்திலே நீர் பலமுள்ள ஆவியானவர் ஜீவனாய் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை கண்டுகொள்ளத்தக்கதான விடுதலைகளை நீர் அந்த இருதயங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அழிகின்ற இந்த பூமியில இல்ல ஆண்டவரே, உம்முடைய அழியாத நித்திய ஜீவனுக்குரிய யாவையும் நீர் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகலவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்ததற்காக உம்மை நான் துதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகலவற்றையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.